சென்னையில் ஈரக்கையுடன் செல்போனுக்கு சார்ஜ் போட்ட 9ஆம் வகுப்பு மாணவி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கவனக்குறைவாக சுவிட்ச் போட்ட மாணவியின் உயிர் பறிபோனதன் பகீர் பின்னணி என்ன? சென்னை எர்ணாவூரில் உள்ள பஜனை கோவில் தெருவை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் முகுந்தன். இவரின் மூத்த மகள் 14 வயதான அனிதா கத்திவாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் தன்னுடைய வீட்டில் இருந்த போது செல்போனுக்கு சார்ஜ் போட முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. அதை கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் மயக்க நிலையில் இருந்த மாணவியை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அனிதாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். அதை கேட்டு உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். தகவல் அறிந்து சென்ற எண்ணூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். விசாரணையில் மாணவியின் வீட்டில் உள்ள சுவிட்ச் போர்டு லூசாக இருந்தது தெரிய வந்தது. அதில் ஈரக்கையுடன் இருந்த மாணவி செல்போனுக்கு சார்ஜ் போட்டுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக பிளக் பாயிண்டில் மாணவியின் கைப்பட்டு மின்சாரம் தாக்கியுள்ளது. இதில் மயக்கமடைந்த மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி தன்னுடைய வீட்டில் செல்போனுக்கு சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் எண்ணூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.